पार्टी को कांग्रेस आपके पास सीट है, பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களையும், மத்திய அரசினுடைய மீன்வளத்துறை செயலாளர் அவர்களையும், மத்திய அரசினுடைய முன்னாள் அமைச்சர் அவர்களையும், இணை செயலாளர் அவர்களையும், தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய அதிகாரி அவர்களையும் உங்களின் சார்பிலும் அதே நல்லா தராங்க, நல்லா பண்ணி தராங்க. எங்களுக்கு நல்ல மவுசா இருக்குது. நாங்கள் வந்து இந்த பெண்களுக்கு இந்த காசுக்குள்ளேயே ரொம்ப கட்டாயம் உண்டு. கடற்கரை மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லலாம். Farming here, sir. Base of production, the continuous price price is too much low, sir, right now. Please save us to do. எட்டாவது நிலையினுடைய இன்றைக்கு தமிழகத்தில் 3வது நாள் இந்த சாகர் பரிக்கிரமா கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கடற்பாசி வளர்ப்பு சம்பந்தமாக நம்முடைய சுய உதவி குழுக்கள் சார்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த சாகர் பரிக்கிரமா இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு பர்ஷோத்தம் ரூபாலாஜி அவர்களே, திருமதி ரூபாலாஜி மேடம் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய மீனவ நலத்துறையுடைய இணை செயலாளர் நீத்து பிரசாத் அவர்களே, ஆடியோ அவர்களே, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய டிடி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள், மாநில அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கின்ற சுய உதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சாகர் பரிக்கிரமா யாத்திரை நம்மளுடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதலில் 4 மாதத்திற்கு முன்னால் குஜராத்தில் பாகிஸ்தான் பார்டரில் மாண்டிவியான்ற ஊரில் இந்த யாத்திரையானது தொடங்கி முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மீனவர் நலத்துறை அமைச்சர் மீனவர்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்றத கடல் மூலியமாக வந்து முதல் முறையாக சந்திச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் கடல் வழியாக வந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாம் அவருக்கு ஒரு நல்ல சிறந்த கைத்தட்டலோடு அவர்களுக்கு கேட்டுக்கொண்டு, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடல் பாசியை ஊக்குவிப்பதற்காக முதல் முறையாக கடல் சம்பந்தமாக கடல் பாசியை ஊக்குவிக்க நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் கடல் பாசியை மேலும் ஊக்குவிப்பதற்கு நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள் பயன்பெறும் வகையில்